பகுதி 34. எனக்கு என்ன சுயபுத்தி இல்லைன்னு நினைக்கிறியா? இல்ல இதுக்கெல்லாம் கையால் ஆகாதவன் நினைக்கிறியா? எல்லாமே ஒரு காரணமாதான். அது நேரம் வரும்போது சொல்றேன். நீ இப்ப போய் உன்னோட வேலையை பாரு. அவள் வெலவெலத்து நின்று விட்டாள். உன்னதான் சொன்ன, நீ உன்னோட இடத்துக்கு போகலாம். மந்தரித்து விட்ட ஆடு போல் தலையை ஆட்டிக்கொண்டே அங்கிருந்து சென்றாள். அவருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. மதிய வேளையில் சாராவிடம், உங்க பாஸ் பொண்ணுங்க விஷயத்துல எப்படி? என்ன சொல்ற? பொண்ணுங்க விஷயமா? அடியே, அவரு பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துப்பாருன்னு கேக்குறேன். அவருக்கு பொண்ணுங்க கிட்ட பேசவே பிடிக்காது. அப்புறம் என்ன நடந்துக்கிறது? எப்ப பாரு உருன்னு மூஞ்ச வச்சிட்டு இருப்பாரு. ஆனா உன்கிட்ட மட்டும்தான் அவர் இயல்பா பேசுறத நான் பாக்குறேன். என்கிட்ட எதையோ எதிர்பார்க்கறேன்னு சொன்னாரு. அதான் கேட்டேன். உறுதியா என்னால சொல்ல முடியும், அவர் கட்டாயமா நீ நினைக்கிற மாதிரி கீழ்த்தரமெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாரு. அவரு சொக்க தங்கம். அது எப்படி உனக்கு தெரியும்? அவரோட மனைவி அவரை விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கும் போல. நகுலன் தான் சொன்னான். நகுலன் அவ்வளோ க்ளோஸா? நகுலன் அவரோட தத்து பிள்ளை. அவன் பேர்ல ஒரு சின்ன கம்பெனி வச்சு கொடுத்திருக்காரு. நகுலனோட அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவர்தான் அவனை பாத்துக்கிட்டாராம். என்னதான் கம்பெனி வச்சு கொடுத்தாலும் எனக்கு அவர் கூட தான் இருக்கணும், அவருக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்கன்னு புலம்புவான். எழுத்தாளர் குறிப்பு. இவங்க விஷயம் கொஞ்சம் இழுக்கும், அதனால இத தனியா போடலான்னு யோசிச்சிருந்தேன். இப்ப உங்களுக்காக அதையும் இதுல சேர்த்துக்க போறேன். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு இவங்க கதையை நான் சுருக்க பாக்குறேன். அப்புறம் இதுலதான் கீர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயம், அப்புறம் சாரு சஞ்சு இவங்க முடிச்செல்லாம் இருக்கு. சோ இதுல கொடுத்துதான் ஆகணும். சரி, இவ்ளோ டீடைல்ஸ் உனக்கு எப்படி தெரியும் என்றாள் சஞ்சுனா. ஹா, அது அது நகுலன் என்னோட லவர். பாருடா, இது எப்பத்துல இருந்து? நானும் அவனும் ஒரே காலேஜ் தான். அவன் என்னோட சீனியர். யார்கிட்டயும் அவ்வளவா பழக மாட்டான். எப்பவும் எதையோ இழந்த மாதிரியே இருப்பான். ஒரு நாள் ரோட்ல போகும்போது எதேச்சியா அவனை ஒரு கார் இடிக்க வந்தது. அதுல இருந்து அவனை இழுத்து காப்பாத்தினேனா, அப்பத்துல இருந்து என்கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்லியா பேசுவான். நம்ம தான் ஆரம்பத்துல இருந்தே அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கோமே. அதான் அவன் பழக ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா அவனை முழுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அவன் அவ்வளவு வசதின்னு எனக்கு தெரியாது. அப்புறம் துரையும் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அது கூட அவன் காலேஜ் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம்தான். ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல பார்த்து சொன்னான், உன்னோட ஊர் வெளியூர் தானே, அப்புறம் இங்க எப்படி படிச்ச என்று கேட்டாள் சஞ்சனா. எங்க ஊர் திருச்சிதான், ஆனா எங்க பாட்டி இங்க இருந்தாங்க, அதனால இங்கே தங்கிதான் படிச்சேன். அப்புறம் அவன்தான் இந்த அட்ரஸ் கொடுத்து இங்க போனா வேலை கிடைக்கும்னு சொன்னான். நானும் ஊர்ல இருக்கவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன். செம்ம லவ் ஸ்டோரி போ என்றாள் சஞ்சனா உற்சாகமாக. ஆனா முன்ன மாதிரி அவன் எனக்கு நேரம் ஒதுக்குறதே இல்லப்பா என்று நொந்து கொண்டாள் சாரா. சரி சரி, இப்ப நம்ம ஆபீஸ் போக நேரம் வந்துடுச்சு, மீதி கதைய அப்புறம் கேக்குறேன் என்றாள் சஞ்சனா. சாருவிற்கு மனமெல்லாம் சந்தோஷம். இவனுடன் தனியாக ஊட்டி பயணம் என்று நினைக்கையிலேயே நெஞ்சம் இனித்தது. அவனுக்கு எந்தவித உணர்வும் இல்லை. சீக்கிரம் வேலையை முடித்து எப்படியாவது கிளம்பிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான். இந்த ஒரு வாரத்திற்குள் சஞ்சு வந்துவிட்டால் இருவரையும் ஒன்றாக பார்க்கும் வாய்ப்பு கொடுக்க அவனுக்கு மனமில்லை. இருவரும் முதலில் வஹாப் சாரை அணுகி தேவையான வேலைகளில் கவனம் செலுத்தினர். பின் சாருவின் தந்தை வாங்கிய ஹோட்டல் சென்று அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகளை பார்வையிட்டு அதற்கு நம்பிக்கையான ஆளை நியமிக்க ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்தனர். அது நாளை மதியம். இருவரும் சிறிது ஓய்வெடுக்க அந்த விடுதியிலேயே தங்கியிருந்தனர். ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்திருந்தனர்.
அவள் தனக்கு கொடுத்த அறையில் சென்று தனது பொருட்களை வைத்துவிட்டு 2 அறைகள் தள்ளியிருந்த அவனது அறைக்கு வந்தாள். அவன் அங்கு பேயறைந்தது போல் நின்றிருந்தான். அவன் நின்றிருந்த அறையை கண்டதும் அவனுக்கு கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. அது அன்றொரு நாள் சஞ்சுவின் கழுத்தில் தாலி கட்டிய அறை. மழை நேரத்தில் அந்த ஹோட்டலை அவன் அன்று கவனிக்கவில்லை. அதனால் வந்தவுடன் அவனுக்கே எந்தவித அடையாளமும் தெரியவில்லை. மேலும் அன்று மிகவும் படபடப்பாக இருந்ததால் விடியும் முன்னரே அறையை காலி செய்திருந்தான். ஏமாமா அப்படியே நின்னுட்ட என்னும் பேச்சை கேட்டு அவள் அறியாமல் தன் கண்களை துடைத்தவன், ஒன்னும் இல்ல சாரு, தூசி விழுந்துருச்சு என்று சொன்னதுதான் தாமதம். அவள் மனதளவில் பதறி ஓடி வந்து அவனுடைய கண்களை ஊதிவிட்டாள். அவன் சுதாரித்து அவளை விட்டு விலகி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் என்று கூறி அவளை அனுப்பி வைத்தான். சாரு கள்ளமில்லாத பிள்ளை மனம் கொண்டவள். யாரையும் அதிர்ந்து கூட பேசாத குணம் கொண்டவள். யார் மீதும் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு செய்யும் அப்பாவி. விரைவில் உணர்ச்சி வசப்படக்கூடியவள். அவளிடம் இருக்கும் கெட்ட குணம் பிடிவாதம். பிடிவாதம் ஒன்றுதான். தன் கண்முன்னே ஒருவர் சின்னதாக அடிபட்டாலும் துடித்து போகும் உள்ளம் கொண்டவள். அதனால்தான் கார்த்திக் அவளின் அன்பை மறுக்க முடியாமல் அவதிப்படுகிறான். வஞ்சம் நிறைந்த நெஞ்சம் கொண்டவளாக இருந்திருந்தால் என்றோ அவளை விட்டு பிரிந்திருப்பான். அவளின் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பிலும் கள்ளமில்லாத உள்ளத்திலும் தான் அவன் தன் நிலையை புரிய வைக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறான். ஜமுனா சதீஷிடம் சாருவின் விஷயத்தில் பார்த்து நடந்து கொள்ள சொன்னதன் அர்த்தம் அதுதான். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவை எடுத்துவிடக் கூடாது என்பதுதான் ஜமுனாவின் எண்ணம். சுந்தரம் சஞ்சுவிடம் விலகிச் செல்ல கூறியதன் பின்னணியும் அதுதான். சதி எண்ணம் நிறைந்தவரிடம் கூட எளிதில் விலகிவிட முடியும். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு செலுத்தும் ஒருவரை எப்படி விலகச் செல்ல முடியும்? கார்த்திக் சாருவை இன்னும் குழந்தையாக மட்டுமே பார்க்கிறான் என்பதை எப்படி புரிய வைக்க? ஐயோ, கஷ்டமா இருக்குப்பா. இரு வேறு உண்மையான உள்ளங்களின் உணர்வுக்கு நடுவில் கார்த்திக் தான் பாவம். எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறான். பார்ப்போம் என்னதான் ஆகுதென்று. எழுத்தாளர் குறிப்பு. அப்பா கண்ணுங்களா, இது சின்ன எபிசோட் தான், கோச்சுக்காதீங்க. அம்மாடி மேரா, கொஞ்சம் பொறுத்துக்கோ தங்கச்சி. அக்காவுக்கு கொஞ்சம் பக்ரீத் பர்ச்சேஸ் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் பொண்ணு பார்க்குற வேலை கூட இருக்கு. அது என்னோட குழந்தனுக்கு. அதனால பெரிய மனசு பண்ணி இந்த சின்ன பிள்ளைய மன்னிச்சு விட்டுடுங்க. நான் டெய்லியும் எபிசோட் போடணும்னு தான் நினைக்கிறேன். எங்க ஒன்னு மாத்தி ஒன்னு வேலை வந்துட்டே இருக்கே. இது மேரா குட்டிக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மீண்டும் உதிக்கும் நிலவு. பகுதி 35. கார்த்திக் வித்தியாசமாக நடந்து கொண்டது சாருவிற்கு குழப்பத்தை கொடுத்தது. ஆனாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு மேல் குழம்பாமல் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். மறுநாள் எதிர்பார்த்தபடியே நல்லபடியாக மீட்டிங் முடிந்துவிட தன்னை வெளியே கூட்டி சொல்ல கட்டாயப்படுத்தும் சாருவை அழைத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமாக சுற்றி காட்டினான். எல்லா இடத்திலும் சிறுபிள்ளை போலத்தான் நடந்து கொண்டாள். மாங்காய், சோளக்கருது, பாப்கார்ன், இது தவிர அங்கு மட்டும் கிடைக்கும் பிரத்யேக பழங்கள், சாக்லேட் என்று ஒன்றையும் விடாமல் வாங்கி சேர்த்து கொண்டாள். எல்லாவற்றிலும் அவனுக்கு ஒரு 10 வயது குழந்தை போலத்தான் சாரு தெரிந்தாள். அந்த வயதிற்கு உண்டான பிடிவாதம்தான் ஒவ்வொரு பொருட்கள் கேட்கும் போதும் தெரிந்தது. கடைசியாக பொட்டானிக்கல் கார்டன் வந்தபோது அவன் சிறு குழந்தை போலத்தான் மாறியிருந்தான். அன்று அவளை ஒரு பார்க் பெஞ்சில் அமர்ந்து பார்த்த இடத்திற்கு ஓடிச் சென்றான். அவளும் புரியாமல் பின்தொடர்ந்து வந்தாள். கொஞ்ச நேரம் அங்கு அமர்ந்திருந்தவன் அவ்விடத்தை வெறுமனே பார்த்து கொண்டு நின்றான். அப்போது ஐஸ்கிரீம் வேண்டுமென சாரு நச்சரிக்க அவன் கண்டுகொள்ளவில்லை. அவளோ அவனுடைய பர்ஸை எடுத்துக்கொண்டு ஐஸ்கிரீம் வாங்க சென்று விட்டாள்.
அங்கு சஞ்சு நின்று அவனை செல்லம் கொஞ்சி அழைப்பது போன்ற மாயபிம்பம் தோன்ற அவ்விடத்திற்கு சென்றவன் அன்று சஞ்சு நின்றிருந்த இடத்தில் மெதுவாக காற்றில் கைகளை நீட்ட அவளின் உருவம் கலைந்ததாய் நினைத்தான். கண்கள் அறியாமல் பனித்து ஐஸ்கிரீம் வாங்கிக் கொண்டு வந்த சாருவை தூரத்தில் பார்த்ததும் தன் கண்களை துடைத்துக் கொண்டு இயல்பாக இருந்தான். ஆனால் அவளை காணாதது போல் திரும்பி நின்றிருந்தான். தூரத்தில் வந்து கொண்டிருந்த சாரு வந்தடையும் நேரம் வந்தும் காணாமல் இருக்க திரும்பினான். அவள் சுற்றி எங்கும் காணவில்லை. எல்லா புறமும் தேட ஆரம்பிக்க மலை ஏற்ற பாதையில் இருந்த ஒரு காட்டுப்பகுதி போல உள்ள ஏரியாவில் ஏதோ சலசலப்பு கேட்க அங்கே விரைந்தான். அங்கே 4 பேர் அவளை வாயை பொத்தி இழுத்து கொண்டு செல்வதை பார்த்து அவர்களிடம் ஓடிச் சென்று அவர்களை அடித்து நொறுக்கி அவளை காப்பாற்றினான். ஒவ்வொருவனும் கிழிந்த வாழை இலை போல கிடந்தனர். பின்னர் கார்த்திக் அவர்களை மிரட்ட அவர்களும் ஏதேதோ கூறி மழுப்பிக் கொண்டிருக்க அவனுக்கு மேலும் கோபம் வர அவர்களை மேலும் அடித்து ஒருவனின் கழுத்தை அங்கிருந்த மரத்தின் கிளையில் சிக்க வைத்து அவனை அழித்து பிடிக்க மற்றவர்கள் ஓடிவிட்டனர். பிடிபட்டவனை மரத்தின் கிளையில் இருந்து விடுவித்து விசாரிக்க, சார் சார் விட்டுருங்க சார், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார், சார் ப்ளீஸ் சார் என கெஞ்சினான். ஆனாலும் அவனுக்கு கோபம் தீரவில்லை. அவனை எட்டி ஒரு உதை வைக்க அவன் கொஞ்சம் தள்ளி விழுந்தான். மீண்டும் அவனை நெருங்கி சட்டையை பிடித்து, எதுக்கடா அவளை கடத்தினீங்க சொல்லுடா என அவன் மூக்கில் ஒரு குத்து விட, சார் 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 விடுங்க சார் ப்ளீஸ் சார் என்று மீண்டும் கெஞ்சினான். இப்ப சொல்ல போறியா இல்லையா? யாராவது கடத்த சொன்னாங்களா? சார் அது அது என்று சொல்லும் போதே சாருவின் அலறல் சத்தம் கேட்க திரும்பினான். அங்கே அவள் வேறு தடுக்கிவிட கீழே உருண்டு விழுந்து கொண்டிருந்தாள். அதைக் கண்ட கார்த்தி அவனை விடுவித்து சாருவை காப்பாற்ற வந்ததும் பிடித்து வைத்திருந்தவன் ஓடிவிட்டான். வேகமாக வந்து அவளை பிடிப்பதற்குள் அவளை ஒரு மரத்தில் மோதி மயங்கிவிட அவளை தன் மடியில் போட்டுக்கொண்டு கன்னத்தை தட்டி, சாரு சாரு என்று இருமுறை அழைத்ததும் விழிக்காததால் சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரையும் அழைத்தால் கூட கேட்காத தூரம் போலிருக்க அவளை இங்கேயே விட்டு செல்லவும் மனமின்றி அவளை தன் கைகளில் ஏந்தி கீழே வந்தான். அங்கே ஒரு இடத்தில் முதலுதவி அறை இருக்க அங்கு அவளை கொண்டு சென்று படுக்க வைத்தான். அங்கிருந்தவர்கள் அவளுக்கு முதலுதவி செய்து அங்கங்கே ஏற்பட்டிருந்த சிராய்ப்புகளையும் மரத்தில் மோதியதில் ஏற்பட்டிருந்த காயத்திற்கும் மருந்திட்டனர். தன்னிலையை எடுத்துக் கூறி புரிய வைக்க நினைத்திருந்தவன் அவள் இருக்கும் நிலையில் சொல்ல மனம் வராமல் ஊமையாகிப் போனான். கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிய எழுந்தவள் மிகவும் பயந்து போயிருந்தாள். மாமா மாமா என்று கண்ணீர் விட்டு உதடுகளும் உடம்பும் நடுங்க அவனை அணைத்து அழ ஆரம்பித்தாள். அந்த அணைப்பில் ஒரு தாயிடம் பயந்த குழந்தை தேடும் ஆறுதல், அரவணைப்பு தெரிய அவனுக்கு அது தவறாக தெரியவில்லை. ஒன்னும் சாரு, இங்க பாரு இங்க பாரு, மாமா இருக்க உன் கூட, உனக்கு ஒண்ணும் இல்ல, என்னோட செல்லம் இல்ல, ஒன்னும் ஆகாது என்று அவனுடைய ஆறுதல் வார்த்தை அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியை அளிக்க புது தெம்பு பிறக்க தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். அவளை அதற்கு மேல் அங்கிருக்க வைக்க விருப்பமில்லாமல் அவளை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். வழியெல்லாம் அந்த 4 பேரின் நினைவுதான். அப்போது பொறித்தட்டினார் போல் அவனுக்கு சஞ்சு தன்னை யாரோ கடத்தியதாக கூறியது நினைவு வந்தது. ஒருவேளை இவனுங்க தான் சஞ்சுவை கடத்திருப்பானுங்களா? ச்சே, எஸ்கேப் ஆயிட்டானுங்களே, அவனுங்கள விடக்கூடாது. சஞ்சுவையும் சாருவையும் கடத்தின எவனையும் சும்மா விட மாட்டேன் என நினைத்து கொண்டே தங்களின் ஹோட்டலுக்கு விரைந்தான். இவளை அங்கு ஓய்வெடுக்க விட்டுவிட்டு வெளியே வர அங்கிருந்த சிசிடிவி கேமராவை கவனித்தான். அப்போது அங்கிருந்த மேனேஜரை அழைத்து அதன் விவரங்களை கேட்டறிந்தான். அதன் பதிவுகள் எல்லாம் தனக்கு வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டுவிட்டு வஹாப் சாரை காண கிளம்பினான். காரில் பயணம் செய்ய துணையாக சஞ்சுவின் நினைவும் வந்தது. உன்னை கடத்தி அப்படி ஒரு கோலத்தில் ஆக்கினவன் யாருன்னு நான் கண்டிப்பா
கண்டுபிடிச்சே திருவேன் சஞ்சு. என்னோட சஞ்சுவை எனக்கு மட்டுமே சொந்தமான உன்னை எவன் அடைய நினைச்சான், எவன் கசக்கி பிழிய நினைச்சான்னு கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் என மனதில் உறுதி கொண்டான். அன்று அவளிருந்த கோலத்தை நினைத்து கைகளை ஸ்டியரிங்கில் கோபத்தில் ஊங்கி அடிக்க அது ஹாரன் ஒலி எழுப்பியது. கையில கிடைச்ச அவனுங்கள தப்பிக்க விட்டுட்டனே, அவனுங்கள மட்டும் இல்ல உன்னை கூட தொலைச்சிட்டேன் என்று புலம்பினான். மீண்டும் ஆவேசத்தில் எதையோ அடிக்க அங்கிருந்த ரேடியோ பாட ஆரம்பித்தது. அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சாத்தியமா? நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா? அடி, உனக்கு மனதிலே என் நினைப்பிருக்குமோ? வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய், உயிரே வாராய், என் உயிரே வாராய். காதல் 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 மழையை எங்கே விழுந்தாயோ? கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் ஒளிந்தாயோ? ஏனோ பாடல் வரிகளில் தன்னை தொலைத்தவன் அதை அணைக்க மனமின்றி போனான். கொஞ்ச நேரத்தில் வஹாப் சார் இருக்கும் இடத்திற்கு வந்தான். அவரை அணுகி சாருவுக்கு நடந்ததை கூற, அவரும் தனக்கு தெரிந்த போலீஸ் கமிஷனர் மூலம் தேடி ஒரு வாரத்தில் தகவல் தருவதாக கூற கொஞ்சம் நிம்மதியடைந்தான். மேலும் இது பற்றி தந்தையிடம் தெரிவிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டான். ஹோட்டல் மேனேஜர் அந்த சிசிடிவி கோப்புகளை அவனுக்கு மெயில் செய்துவிட்டிருக்க அதை பார்த்தான். ஒரு குறிப்பிட்ட தேதியில் அந்த குறிப்பிட்ட நேரம் பதிவான பதிவுகளை தேடி கண்டறிந்து அதை ஓடவிட்டான். அதில் ஒரு 3 பேர் பின்னால் வர ஒருவன் மட்டும் ஒரு வீல் சேரில் சஞ்சனாவை அமர வைத்து தள்ளிக்கொண்டு வருவது, பின்னர் அவர்கள் அறையை அடைவதும் இருந்தது. ஒரு அரை மணி நேரம் கழித்து கார்த்திக் மற்றும் சதீஷ் இருவரும் நடந்து வந்து ஒரு 6 அறைகள் தள்ளி இருந்த அறையில் நுழைவது பதிவாகியிருந்தது. மீண்டும் ஒரு அரை மணி நேரத்தில் கார்த்திக் மற்றும் சதீஷ் இருவரும் வெளியில் செல்வது பதிவாகியிருந்தது. அடுத்த 10 நிமிடத்திற்குள் அந்த 4வரின் அறையிலிருந்து சஞ்சு அந்த கதவை தாளிட்டு ஓடி வருவதும், பின்னர் 2 அறை தள்ளி சுவற்றின் அருகில் சேர்ந்தாற்போல் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தின் பின்னால் மறைந்து கொள்வதும் பதிவாகியிருந்தது. அவசரத்தில் தாள் சரியாக அடைப்படவில்லை போலும். அடுத்த 5 நிமிடத்தில் 4வரும் வெளிவந்து வெளியில் செல்லும் வழியில் கோபமாக ஓடுவது தெரிந்தது. பின்னர் அவள் அங்கிருந்து ஒவ்வொரு அறையாக கதவை தள்ளி பார்த்து கொண்டே வருவதும், பின்னர் கார்த்திக் இருந்த அறையில் நுழைவதும் பதிவாக இருந்தது. அந்த 4வரின் முகத்தை பெரிதாக்கி பார்க்க அதில் 2 பேர் இன்று சாருவை கடத்த முயன்றவர்கள் என்பது தெளிவானது. பின்னர் ஹோட்டல் வந்தவன் மீண்டும் ஒருமுறை அதை சரிபார்த்துவிட்டு அதை பற்றி கொஞ்சம் விசாரித்து அந்த தகவல்களையும் வஹாப் சாருக்கு அனுப்பிவிட்டு தன் அறைக்கு சென்றான். கொஞ்ச நேரத்தில் இருவரும் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர். ஏதோ ஒரு கோபம், ஆத்திரம் அவன் கண்களில் தெரிந்தது. இதுவரை இப்படி ஒரு கோபத்தையும் ஆத்திரத்தையும் சாரு அவன் முகத்தில் கண்டதே இல்லை. அவள் மிரண்டு போய் அமர்ந்திருந்தாள். சாரு இயல்பு நிலைக்கு திரும்ப எவ்வளவோ முயன்று கொண்டிருந்தாள். ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு முன் நடந்த நிகழ்வுகளால் கண்களில் தெரிந்த பயம், மிரட்சி, இது எல்லாம் அவளின் குழந்தைத்தனமான முகத்தில் இறுக்கத்தை கூட்டியிருந்தது. இவற்றை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் கார்த்திக். அவள் முகம் மாறாமல் இருக்கவே குன்னூர் வரை வந்தவன் அங்கிருக்கும் சிம்ஸ் பூங்காவிற்கு வண்டியை செலுத்த அவளோ கேள்வியுடன் பார்த்தாள். அவன் இவளிடம் எதுவும் கூறாமல் பூங்காவின் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தி இறங்கி அவள் இருந்த கதவின் அருகில் வந்து கதவை திறந்து கைகளை அவளை நோக்கி நீட்ட, அவளோ இல்லை, வேண்டாம் என்பது போல மறுப்பாக தலையை ஆட்ட அவன் அவளிடம், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஐயோ, நம்பிக்கை இல்லாம இல்ல மாமா, இப்பவே மணி 5 ஆச்சு, அதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா என்று அழைக்க அவளும் கீழே இறங்கினாள். அவர்கள் பார்க்கின் உள் போகாமல் அவள் கைகள் கார்த்திக் கைகளை இறுக பற்றியிருந்தாள். அதில் அவளது பயம் உணர முடிந்தது. ஒவ்வொரு கடையாக நோட்டம் விட்டு கொண்டே வந்து கொண்டிருந்தாள் சாரு. கண்கள் தானாக கலங்கிக் கொண்டிருந்தது. அதை அவன் அறியாமல் துடைத்தாள். இருந்தாலும் கார்த்திக் கண்கள்
அதை கவனிக்காமல் இல்லை. இருவரும் நடந்து கொண்டே ஒரு சின்ன மரத்தால் செய்யப்பட்ட பொம்மைகள் மற்றும் மற்ற பொருட்கள் இருக்கும் கடையை பார்த்ததும் அவளின் கண்கள் விரிய அவளை அழைத்துக் கொண்டு அந்த கடைக்குள் நுழைந்தான். அங்கு மரத்தில் செய்யப்பட்ட அழகான சின்ன சின்ன பொருட்கள் இருக்க அவள் முகத்தில் இருந்த இறுக்கம் தளர்ந்து மீண்டும் குழந்தைத்தனம் எட்டி பார்க்க கொஞ்சம் மனதில் நிம்மதியடைந்தான் கார்த்திக். எப்போதும் ஏதேனும் வம்புகள் செய்து ஏதேனும் ஓயாமல் பேசிக்கொண்டு வரும் சாரு இவ்வளவு இறுக்கமாய் பயந்து மிரட்சியாக பார்க்க அவனுக்கு மனம் தாங்கவில்லை. அவளை இயல்பு நிலைக்கு திருப்பவே அவளை அங்கு கூட்டிச் சென்றான். அது கொஞ்சம் பலன் அளித்தது. அவளுக்கு பிடித்த பொருட்களை கொஞ்சம் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினர். வீட்டில் யாரிடமும் எதுவும் சொல்ல வேண்டாம் என கார்த்திக் கூறியதால் அவளும் எதுவும் பேசவே இல்லை. அவளின் காயங்கள் பார்த்து கேட்க தடுக்கி விழுந்ததாக மட்டும் கூறி சமாதானப்படுத்தினாள். மற்ற 2 நாட்களும் சாதாரணமாய் பர்த்டே ஃபங்க்ஷன் வேலையில் மூழ்கிப் போயினர் அனைவரும். அவ்வப்போது கார்த்திக் மட்டும் வஹாப் சாரை தொடர்பு கொண்டு அந்த தடியன்களை கண்டுபிடிக்கும் வேலையில் மூழ்கிவிட்டான். ஒரு வழியாக பிறந்த நாள் கொண்டாட்டமும் வந்தது. மீண்டும் உதிக்கும் நிலவு. பகுதி 36. சாரு பிறந்த நாளுக்கு முதல் நாள். சாராவிடம் வந்த சஞ்சு, சாரா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், நீ என் கூட துணைக்கு வரியா? உன்னை இன்வைட் பண்ணிருப்பாங்க, நீ போவ. எனக்கு அங்க யாரு தெரியும், நான் எப்படி வருது? இல்ல சாரா, ஃபங்க்ஷன் நடக்கிறது ஒரு ஆசிரமத்துல. நான் அங்கதான் வளர்ந்தேன், என்னோட தாய் வீடு மாதிரி. நீ எங்க வீட்டுக்கு வர மாட்டியா? என்னடி இப்படி கேட்டுட்ட? உனக்காக நான் வருவேன். சாரா, நீ எனக்காக எவ்வளவோ பண்ற. ஆனா நான் ஒரு சில விஷயங்களை உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அது கஷ்டமா இருக்கு. எனக்கும் தெரியும் சஞ்சு, என்கிட்ட எதையோ நீ மறைக்கிறது. ஆனா அதை உன்கிட்ட கேட்டு உன் மனசை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் பார்த்த உடனே கஷ்டத்தை பகிர்ந்துக்கணும்னு யாருக்கும் தோணாதில்ல. என்னோட சூழ்நிலை அப்படி சாரா, எதையும் யார்கிட்டயும் சொல்ல முடியல. புரியுது சஞ்சு, நீயா சொல்ற வரைக்கும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். கண்டிப்பா சொல்லுவேன் சாரா, ஆனா இப்ப வேண்டாம், நாளைக்கு ஆசிரமத்துல வச்சு சொல்றேன், சரியா? ஆமா, எத்தனை மணிக்கு கிளம்புற? ஈவினிங் தான் பார்ட்டி, அதனால நம்ம காலையில ஒரு 10 மணிக்கு கிளம்பி போகலாம். நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கும் உன்னை கூட்டிட்டு போறேன். அங்க வச்சு உனக்கு என்னை பத்தி முழுசா சொல்றேன். ஏன்னா உன்னை அவங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். சரிதான், ஆனா நான் நகுல் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். ஓ ஓகே, இப்பவே கேளு, ஆபீஸ் முடியிற டைம் ஆயிடுச்சுல்ல. இதோ கிளம்பிட்டேன் என்று நகுலன் அறைக்கு சென்றாள். அவளோடு பின்னால் சஞ்சுவும் வர, அடியே எதுக்கு என் கூடவே வர? அட லூசு, நான் ஒன்னும் உன் கூட வரல. அந்த ரோபோவோட ரூம்ல தானே என்னோட கேபினும் இருக்கு. ஆமால்ல, மறந்துட்டேன். இருந்தாலும் அவனை ரோபோன்னு எல்லாம் திட்டாத. பாருடா, கோபம் வருது. பின்ன என்னடி, என்னைக்காவது முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கா? எப்ப பாரு முகத்தை உருன்னு வச்சிருக்க வேண்டியது. போடி, நீ போய் உன்னோட வேலையை பாரு, நானே போய் பேசிக்கிறேன் என்றாள் சாரா. என்னமோ பண்ணி தொலை, ஆனா நாளைக்கு என் கூட வர பெர்மிஷன் வாங்கிடு என்று விடுவிடுவென தன் இடத்திற்கு சென்றாள் சஞ்சனா. கலை, நாளைக்கு கார்த்திக் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே எனக்கு எல்லா பாரமும் குறைஞ்சிடும். என்னோட தங்கச்சி மருமகளா வந்தா அதுவே எனக்கு போதும் என்றார் சுந்தரம். ஆமாங்க, ஆனா அவன் இதுக்கு ஒத்துக்குவானா தெரியல. ஒத்துக்க வைப்போம், அவனுக்கு ஸ்பாட்ல வச்சு சொல்லலாம், இல்லனா தையா தக்கான்னு குதிப்பான் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே பின்னாலிருந்து யாருக்கு யார் கூட நிச்சயம் என்று குரல் கேட்க திரும்பி பார்த்தனர். அங்கு கார்த்திக் நின்றிருந்தான். இருவருக்கும் கொஞ்சம் கிளி பிடித்துக் கொண்டது. உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. அது வந்துப்பா, நம்ம
என்று கலை ஆரம்பிக்க, நீ இரு கலைவாணி, நானே பேசிக்கிறேன். உனக்கும் சாருவுக்கும் தான் நிச்சயதார்த்தம். சின்ன வயசுலயே பேசி முடிச்சது தானப்பா. அப்பா, என்ன பேசுறீங்க? சின்ன வயசுல பேசி வச்சுக்கிட்டா அதையே தான் செய்யணுமா? இப்ப காலம் எவ்வளவு மாறி இருக்கு. இன்னும் அதையவே பிடிச்சு தொங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்குன்னு மனசு இருக்காதா? அதை யோசிக்க மாட்டீங்களா? சாருவை நான் இன்னும் குழந்தையா தான் பாக்குறேன். அவ என்னோட மனைவியா ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததில்ல. இங்க பாருப்பா கார்த்தி, அவ சின்ன வயசுல இருந்து நீதான் அவளோட புருஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. பாவம் பாவ, அவ மனசு உடைஞ்சு போயிடுவா. அப்பா, உங்க தங்கச்சி பொண்ணை பத்தி யோசிக்கிறீங்க. எனக்கும் மனசு இருக்கும், அதுக்குள்ளேயும் ஆசை இருக்கும்னு யோசிக்க மாட்டீங்களா? நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்ப்பா. நான் அவளைதான் கல்யாணம். அவன் பேசி முடிக்கும் முன், என்னோட தங்கச்சி பொண்ணு தான் இந்த வீட்டு மருமக. அதை யாராலையும் மாத்த முடியாது, மாத்தவும் விடமாட்டேன். அப்பா, நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கொஞ்சம் கேளுங்க. இங்க பாரு கார்த்தி, ஏதோ ஊர் பேர் தெரியாத அனாதை பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. இனிமேலும் அதை பத்தி பேசி என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாத. அப்படின்னா நான் சஞ்சனாவை விரும்புறது உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? அவ வேலை விட்டு போனதுக்கு காரணம் நீங்களா? அவர் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் தன் அறைக்கு கிளம்பினார். அப்பா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், அவளை நீங்க தானே வேலையை விட்டு அனுப்புனீங்க? அவர் அதை காது கொடுத்து கூட கேட்காமல் படியேற, அப்பா, நான் சொல்றதையும் கேட்டுக்கோங்க. சஞ்சுதான் என்னோட மனைவி. அதை இந்த ஜென்மத்துல யாராலையும் மாத்த முடியாது என்று கூறி வேகமாக வெளியில் சென்றான். அப்போது வாசலில் நின்று இதுவரை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கேட்ட சாரு அவன் வருவதை அறிந்து சுவற்றில் சாய்ந்து மறைந்து கொண்டாள். கோபத்தில் வந்தவன் அவளை காணவில்லை. படியிறங்கி திரும்பினால் சாரு நிற்பது தெரியாமல் தூண் மறைத்திருக்க, அவனுக்கு அவள் நின்றிருந்தது தெரியாமலே தன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். இவ்வளவு நடக்கும்போது இருவரையும் மாறி மாறி சமாதானம் செய்த கலை அவன் கோபமாக செல்வதை அறிந்து பின்னாலேயே அவனை நில்லுப்பா நில்லுப்பா என்று கூப்பிட்டு கொண்டே வர, அதை காதில் வாங்கிக் கொள்ளாமலேயே கிளம்பிவிட்டான். வாசல் வரை வந்த கலை மீண்டும் வீட்டிற்குள் திரும்பி போக நினைத்து திரும்ப, அங்கு சுவற்றில் சாய்ந்தபடி கண்ணீருடன் நின்ற சாருவை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். எழுத்தாளர் குறிப்பு: இங்க தொடரும்னு போடவா ஃப்ரெண்ட்ஸ், இல்ல இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணவா? வேண்டாம்ப்பா, எல்லாரும் என்ன திட்டியே அழ வச்சிடுவீங்க. அதனால இன்னும் சொல்றேன். ஓகேவா? அவளை ஒரு நிமிடம் வரை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் கலை. சாருவின் கைகளில் கார்த்திக்கிற்கு வாங்கி வைத்த ஆடையை வைத்திருந்தாள். கலையை கண்ட சாரு வேகமாக கண்ணீரை துடைத்து தன்னை சமநிலைப்படுத்த முயன்று தோற்றுக் கொண்டிருந்தாள். அம்மாடி, அது அவன் நான் கிளம்புறாத்த என்று கூறி வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள் சாரு. அம்மாடி நெல்லுமா, சொல்றத கொஞ்சம் கேளு சாரு என்று பின்னாலேயே வர அவளும் எதுவும் பேசவில்லை. தன் ஸ்கூட்டி அருகில் வந்தவள் திரும்பி, பயப்படாதீங்க அத்தை, நான் எதுவும் செஞ்சுக்க மாட்டேன் என்று கூறும் முன்னமே அணை கட்டி தடுத்திருந்த கண்ணீர் உடைப்பெடுத்தது. ஓடி வந்து கண்களை துடைத்து விட்டார். நீ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காத சாரு, அவன்கிட்ட நான் பேசுறேன், கொஞ்சம் பொறுத்துக்க தாயி. பரவாயில்ல அத்தை, நடக்கிறது நடக்கட்டும் என்று கூறி அங்கிருந்து கிளம்பினாள். யாரோ மனசை உலுக்க, ஏதோ உடைந்து வலிக்க, நானோ தனித்து நடக்க, நீயோ மௌனமாக. சிக்கிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்கும் ஒரு இதயம், வெட்டிக்கொண்டு வெட்டிக்கொண்டு தவிர்க்கும் ஒரு இதயம். காதல் என்னும் கைக்குழந்தை கதறி அழுகிறதே, உறவா நினைச்ச உள்ளம் இப்ப போராடுதே. நகுல் சார், மே ஐ கம் இன்? எஸ் என்று கூறி அவளை கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து, சொல்லுங்க. அது சார், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பர்சனல் விஷயம் எல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சதும் பேசலாமே மேடம். சார், அப்ப எனக்கு வண்டி போயிடும், அவ்வளவு தூரம்லாம் என்னால் நடக்க முடியாது. இப்ப என்ன பேசணும் நீங்க? சஞ்சு சொன்னது தப்பே இல்ல, இவன் ரோபோதான் என்று முணுமுணுக்க, என்ன சொன்னாலும் வாய்க்குள்ள முனங்குனா எனக்கு எப்படி கேட்கும்? அதை கேட்டவள்
இல்ல சார், அது எனக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணா. அவனுக்கு நான் என்ன சொல்லலாம்னு யோசிச்சேன். ஓகே சொல்லிடுவா சார்? கோபத்தில் எழுந்து அவள் கைகளை பிடித்து சிசிடிவி கேமரா இல்லாத இடத்திற்கு இழுத்து, என்னடி ரொம்ப வெறுப்பேத்துற? பின்ன என்ன, நீ என்கிட்ட சரியா கூட பேச மாட்டேங்கிற, நான் என்ன பண்ண என்றாள். சரி, இப்ப என்ன விஷயம் சொல்லு. என்று தலையை திருப்பிக் கொண்டு நின்றாள். மீண்டும் அவள் முகத்தை தன் பக்கம் திருப்பி, இங்க பாரு, ஆபீஸ் முடிகிற நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் உன்னை கொண்டு போய் விடுறேன், சரியா? இன்னைக்கு நைட்டு டின்னர் என் கூட தான், போதுமா? நிஜமா? கண்டிப்பா. இப்ப நீ போ, ஆபீஸ் முடிஞ்சதும் சஞ்சனா கிட்ட சொல்லிட்டு கேன்டீன்ல வெயிட் பண்ணு, ஓகேவா? இன்னைக்கு கேன்டீன்ல தான் டின்னரா? இல்ல, வெயிட் பண்ணு, நம்ம நல்ல ரெஸ்டாரண்ட் போவோம், ஓகேவா? என்று கிளம்பி கொஞ்ச நேரத்தில் ஆபீஸ் முடிந்து அவன் சொன்னது போல் சஞ்சுவிடம் கூறிவிட்டு கேன்டீனில் அமர்ந்திருந்தாள். கொஞ்ச நேரத்தில் அவனும் வந்துவிட இருவரும் பார்க் சென்று கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பின்னர் அங்கிருந்து கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட் சென்று ஒரு டேபிளில் அமர்ந்து உணவுகளை ஆர்டர் செய்துவிட்டு பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். நான் நாளைக்கு சஞ்சு கூட கோயம்புத்தூர் போகவா? எதுக்கு? அவ வளர்ந்த ஆசிரம் பார்க்க. ஆசிரமா? ஆமா, அங்க போகணும்னு என்னையும் துணைக்கு கூப்பிட்டா. திடீர்னு அங்க எதுக்கு போறீங்க? அங்க சஞ்சுக்கு தெரிஞ்சவங்க பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனா, அவளை இன்வைட் பண்ணிருக்காங்க, அதுக்குதான். சரி, அதுக்கு நீ ஏன் போகணும்? ஏண்டா இவ்வளவு கேள்வி கேக்குற? சொல்லு சாரா, அதுக்கு நீ ஏன் போகணும்? உனக்கு அங்க யாரு தெரியும்? அவளுக்கு துணையா போறேன். இல்ல, வேண்டாம், அங்கெல்லாம் போக வேண்டாம். ப்ளீஸ் 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 நாகோல். வேண்டான்னு சொல்றல்ல, கேட்க மாட்டியா? நாங்க போறது ஆசிரமம் நகுல். ஒருவேளை அங்க உன்னோட தங்கச்சி கிடைக்கலாம்ல? அவன் முகம் கொஞ்சம் வாடி போனது. இல்ல சாரா, அவ எங்க அம்மா கூடவே இறந்து போயிருப்பா. நீதான் எவ்வளவு தேடியும் அந்த ஆத்துல இருந்து உடம்பு கிடைக்கலன்னு சொல்லி அவ உயிரோடு தான் இருப்பான்னு இத்தனை வருஷமா நம்பிக்கிட்டு இருந்ததா சொல்லுவேன். இப்ப இப்படி பேசுற? வேற என்ன பண்ண சாரா? 2 வயசுல தொலைஞ்ச ஒருத்திய 22 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலையும் எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படியே இருந்தாலும் அவளை உனக்கு எப்படி அடையாளம் தெரியும்? நீதான் உன்னோட மொபைல்ல அவ சின்ன வயசு போட்டோ எடுத்து வச்சிருந்தியே, அத என்னோட வாட்ஸ்ஆப்புக்கு என்னைக்கோ அனுப்பிக்கிட்டேன். சாரா, அப்ப நானும் வரட்டுமா? என்ன, நீயுமா? ஆமா சாரா, ப்ளீஸ். அது அவ என்ன சொல்லுவான்னு யோசிக்கிறேன். சரி, அப்படின்னா வேண்டாம். இல்ல நகுல், நான் அவகிட்ட கேட்டுட்டு. இல்ல, அவளை ஒத்துக்க வச்சுட்டு போன் பண்றேன், ஓகேவா? இப்ப என்னை கொண்டு போய் விடு. இருவரும் உண்டு முடித்து கிளம்பினர். காரில் அவன் அருகில் அமர்ந்து கொண்டு அவனிடம் பேச்சு கொடுத்தாள் சாரா. சரி, சாருக்கு நம்ம விஷயம் தெரியுமா? எந்த சாருக்கு? உங்க அப்பாக்கு எதுவும் அரசல் பரசலா தெரியும். நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா? பேசணும். ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். என்னது நினைக்கிறியா? உன்னை நம்பி திருச்சியில இருந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்க, நீ இப்படி பேசுற? எப்படியாவது சம்மதிக்க வைப்பேன். நீ எனக்கு ரொம்ப முக்கியம் சாரா. எனக்குன்னு இந்த உலகத்துல நீ மட்டும்தான் இருக்க. எக்காரணம் கொண்டும் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவோ யாருக்காகவும் விட்டுட்டு போகவும் மாட்டேன் என்று கூறி அவளின் நெற்றி மீது மென்மையாக இதழ் பதித்தான். மீண்டும் உதிக்கும் நிலவு. பகுதி 37. நேராக வீடு சென்றாள் சாரு. அவளின் சந்தோஷம் காணாமல் போயிருந்தது. தன் மாமனுக்கு தன் மேல் விருப்பமில்லை என்பதை மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மூளையோ விட்டுக் கொடுக்கச் சொல்லி அவளுக்கு அறிவுரை சொல்லியது. நெஞ்செல்லாம் ஏதோ வலி, சொல்ல முடியாத ரணம். அவளால் தாங்க முடியவில்லை. வாசலுக்கு வந்த சாரு
தன் முகத்தை சந்தோஷமாக வைக்க முயற்சி செய்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். ஜானுவும் சந்திரனும் பேசிக் கொண்டிருந்தனர். இவளின் முகம் பார்த்ததும் ஏதோ சரியில்லை என்ன உணர்ந்தனர். என்ன சாரு, ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு என்றார் சந்திரன். ஒன்னும் இல்ல டாடி. என்னம்மா, கார்த்திக்கு கொடுக்கணும்னு கொண்டு போன ட்ரெஸ் உன்னோட கையிலேயே வச்சிருக்க, அவனுக்கு கொடுக்கலையா? அவன் வேணான்னு சொல்லிட்டானா? அதான் ஒரு மாதிரியா இருக்கியா என்று கேள்விகளை அடுக்கினார் ஜானு. இல்லம்மா, மாமா அங்க இல்ல. ஓஹோ, அதுக்குதான் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கியா? நல்ல பொண்ணு போ என்று சந்திரன் கூறிவிட்டு அவளது தலையில் செல்லமாக கொட்ட, என்ன நீங்க சின்ன பிள்ளைய போய் அடிச்சுக்கிட்டு? இவள அடி சின்ன பிள்ளை, நாளைக்கு நேரம் நிச்சயம் முடிஞ்சிருக்கும். ஜானுவும் சிரிக்க சாருவின் மனமும் வேகமாக அடித்துக் கொண்டது. கண்களில் கோர்த்த நீரை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டாள். ஆனால் தாயின் பார்வையிலிருந்து தப்ப முடியுமா? என்ன சாரு, கண்ணு கலங்கி இருக்கு? அது அம்மா, எனக்கு நிச்சயம் வேண்டாம்மா. ஏய் சாரு, என்னாச்சு தங்கம்? எதுக்கு இப்படிலாம் பேசுற? உனக்கு திடீர்னு என்னம்மா ஆச்சு என்றார் சந்திரன். அப்பா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. எதனால சாரு, எதனால இப்படி திடீர்னு சொல்ற? அம்மா அப்பாவை விட்டுட்டு போயிடுவோன்னு கவலையில சொல்றியா? அவள் கண்களில் நீரோடு பார்க்க, என் செல்லம், அப்படிலாம் இல்லடா. எங்க போயிட போற? எங்க அண்ணன் வீட்டுக்கு தானே, எப்ப வேணாலும் நீங்க வந்துட்டு போய்க்கலாம்ல. இல்லம்மா, எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். எப்பவும் உங்க பொண்ணாவே இருந்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ்மா, நான் எங்கேயும் போக மாட்டேம்மா என்று கண்ணீரோடு கூற, உடனே கல்யாணம் பண்ண போறது இல்லையே, நாளைக்கு நிச்சயம் மட்டும்தான். வேணும்னா உனக்காக 1 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் வச்சுப்போம். அம்மா, எனக்கு நிச்சயமே வேண்டான்னு சொல்றேன். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்றாள் சற்றே கோபமாக. இருவரும் எதுவும் பேசவில்லை, திகைத்து நின்றனர். ஜானகி உடைந்தே போனார். அம்மாடி, என்ன வார்த்தமா சொல்லிட்ட? அவளோட மொத்த சந்தோஷமே நீதானே சாரு. அவளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னா அவ தாங்குவாளா என்றார் தழுதழுக்க. சாரிம்மா, சாரிப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு நிச்சயம் வேண்டாம்ப்பா. வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. சரிடா, நீ என்ன சொல்றியோ அத அம்மா அப்படியே கண்டிப்பா கேப்பேன். ஆனா இனி ஒரு வார்த்தை அந்த மாதிரி சொல்லிடாத. இல்லம்மா, சொல்ல மாட்டேன் என்று அவரை கட்டிப்பிடித்து தன் மனபாரம் தீரும் வரை அழுதாள். அவரும் அழாமல் இல்லை. கொஞ்ச நேரம் அவரின் மடியில் படுத்திருந்தவள் அப்படியே உறங்கியும் போனாள். ஜானு, இப்ப மச்சாங்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றது? அவர் எப்படி எடுத்துக்குவார்னே தெரியலையே. அவ இருக்கிற நிலைமைக்கு நாளைக்கு பர்த்டே பார்ட்டி அவசியமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நாளைக்கு கண்டிப்பா நடக்கணும். இல்லனா வரவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு நம்பி இருக்கிற குழந்தைங்களை ஏமாத்த சொல்றீங்களா? நாளைக்கு அங்க இருக்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ், கேக்கு, சாக்லேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கு. அது அவங்க கையில சேர்க்கணும் இல்லையா? சரி ஜானு, உன்னோட விருப்பம். ஆனா இப்ப நிச்சயம் பண்ண வேண்டாம். அததான் எப்படி மச்சாங்கிட்ட சொல்றதுன்னு தெரியல என்றார் சந்திரன். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன். அவரும் ஏதோ கூறி நிச்சயம் வேண்டாம் என்று கூறிவிட அவருக்கும் கார்த்திக்கிற்கும் மனநிலையில் அதிகமாக வற்புறுத்தவில்லை. சாராவும் நகுலனும் கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசிவிட்டு பின்னர் இரவு உணவையும் முடித்துவிட்டு அவளை ஹாஸ்டல் வாசலில் இறக்கிவிட்டான். அவள் சென்ற நேரம் சஞ்சனா அங்கு இல்லை. தன்னிடம் இருந்த சாவியை கொண்டு அறையை திறந்தவள் உள்ளே சென்று ஃப்ரெஷ் ஆகி படுக்கைக்கு வர அப்போது பெல் அடிக்கும் சத்தம் கேட்க சென்று கதவை திறந்தாள். வாசலில் சஞ்சனா. எப்ப வந்த சாரா? இப்பதான் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கும்.
சரி சரி என்று ஜக்கில் இருந்த தண்ணீரை டம்ளரில் ஊற்றி குடித்துக்கொண்டே, அப்புறம் என்ன சொன்னாரு ரோபோ? அவரும் கூட வரேன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். மொத்த தண்ணீரையும் கீழே கொப்பளித்து விட்டு இருமிக்கொண்டே தலையை தட்ட சாராவிற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. என்னடி சாரா, பெர்மிஷன் கேட்டு வான்னு சொன்னா தொல்லைய தோள்லையே தூக்கி போட்டு வந்திருக்க. அதெல்லாம் முடியாது. நாள் ஃபுல்லா இதை செய்யாத, அங்க போகாத, இங்க போகாதன்னு அட்வைஸ் பண்ணியே கொன்னுடுமே உன்னோட ரோபோ. ஹே, அப்படிலாம் இல்லப்பா. பாவம், அவரும் வேலையா தான் வராரு. அப்படி என்னடி வேலை துரைக்கு? அதுவா, அவரோட தங்கச்சியை தேடி என்று கூறி பல்லை கடித்தாள். கொஞ்சம் சுதாரித்து அவரோட தங்கச்சிக்கு துணையா வராருன்னு சொல்ல வந்தேன். ஏதோ பேச்ச மாத்திர, பரவாயில்ல, நான் போய் தூங்குறேன் என்று கூறி அவள் அறைக்கு செல்ல இவளுக்கு கொஞ்சம் மனம் கஷ்டமாகி போனது. அப்போதுதான் நினைவு வந்தது, இவளும் ஆசிரமத்தில் இருந்தவள் தானே இவளிடம் இதை கூறி உதவி கேட்டால் என்ன என்று தோன்றியது. நேராக அவளின் அறை சென்று சஞ்சு என்று அழைத்தாள். வா சாரா. சாரி சஞ்சு. எதுக்கு சாரி? நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சதுக்கு. அப்படி பார்த்தா நானும் தான் உண்மையை மறைச்சிருக்கேன். இது ஒன்றும் பெருசில்ல, பரவாயில்ல, போய் தூங்கு. இல்ல சஞ்சு, உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்தேன். என்ன ஹெல்ப்? அது எப்படி ஆரம்பிக்க? அது நகுல், என்கிட்ட நீ என்ன சொல்றதா இருந்தாலும் தைரியமா சொல்லு, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்றாள் சஞ்சு. தேங்க்ஸ் சஞ்சு. இத நகுல் கிட்ட கூட நான் சொன்னேன்னு காட்டிக்காத. சரி. சாரா தனது போனை எடுத்து அதிலிருந்த நகுலின் குடும்ப புகைப்படத்தை காட்டினாள். அதில் நகுல் 5 வயது குழந்தை. அவர்களின் அம்மா அவ்வளவு எழில் நிறைந்த தோற்றம். தன் கையில் நகுல் தங்கையை தூக்கியவாறு நின்றிருந்தார். அவர்களின் அப்பா இல்லை போலும். அவர்களின் அம்மா நெற்றியில் வெறும் விபூதி மட்டுமே இருந்தது. இவங்கெல்லாம் யாரு சாரா? நகுலோட ஃபேமிலி சஞ்சு. நகுலோட அப்பா அவர் தங்கச்சி பிறந்த கொஞ்ச நாள்லயே இறந்துட்டாங்க. அவர் நல்லா குடிப்பார் போல. கல்லீரல் கெட்டு போய் இறந்துட்டாங்க. அவனுக்கு எல்லாமே அம்மாதான். அதுக்கப்புறம் இந்த 2 பசங்களும் அவங்க அம்மா கிட்ட இருந்த சொத்தும் அவங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கே சரியா போக யாரும் இல்லாம அனாதையா நின்னுட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டம். அவங்க ஊரு பொள்ளாச்சி பக்கம். ஒரு தடவை அங்க ஏதோ வேலையா போன நம்ம ஓனருக்கு நடு வழியில கார் பஞ்சராக மெக்கானிக் வர வரைக்கும் ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்திருக்காரு. அப்ப மத்தியான நேரம், வெயில் ஜாஸ்தி வேற. வெளியே உட்கார்ந்திருந்த 2 பேருக்கும் சேர்த்து ஒரு 3 வயசு பையன் சாப்பிட சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்திருக்கான். முதல்ல தட்டி கழிச்சவரு அந்த பிஞ்சு கையால எடுத்து அவருக்கு ஊட்டி விட அவரோட கண்ணு கலங்கிடுச்சு. அவருக்கு அப்ப வரைக்கும் பிள்ளையே இல்லாத ஏக்கம். ஒரு வழியா அவங்கள பத்தி விசாரிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் சார் தான் அவங்களுக்கு எல்லாமா இருந்திருக்காரு. ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க அம்மா இவனையும் இவனோட தங்கச்சியும் தன்னோட உடம்போட சேர்த்து கயித்துல கட்டி பாலத்து மேல இருந்து அந்த ஆத்துல குதிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு கம்பியில கயிறு மாட்ட இவன் மட்டும் அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்திருக்கான். அவன் தங்கச்சிய கட்டியிருந்த கயிறு லூசா இருந்ததுனால அந்த குழந்தை மட்டும் ஆத்துல விழுந்துருச்சு. அவங்க அம்மா மட்டும் அங்கிருந்த கம்பியில வயிறு கிழிஞ்சு இறந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்த நகுலன் கத்துன சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் இருந்தவங்கெல்லாம் வந்து காப்பாத்திருக்காங்க. அப்புறம் சார் தான் வந்து இவனை மீட்டு அவங்களுக்கு எல்லா காரியமும் செஞ்சாரு. அவனை தன்னோட தத்து பிள்ளைய ஏத்துக்கிட்டாரு. அதனாலதான் அவங்க வீட்டுக்காரமும் பிரிஞ்சு போனதா சொல்றாங்க. ஆனா இவன் அது ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் அங்க வந்ததுல இருந்தே ஓனரோட வைஃப் தான் எல்லாத்தையுமே பாத்துக்குவாங்கன்னு சொல்லுவான். அவங்க வந்த 4 மாசத்துல
அவங்களும் மாசமா இருந்திருக்காங்க. இங்க அவங்க வரும்போது அவனோட தங்கச்சி 6 மாச குழந்தை. அவனோட தங்கச்சி உடம்பு எவ்வளவு தேடியும் கிடைக்கல. அதனால ஒரு சின்ன நம்பிக்கை அவனுக்குள்ள. அவனும் 22 வருஷமா தேடிக்கிட்டு தான் இருக்கான். நீ ஆஷ்ரோன்னு சொன்னதும் அவனும் வரேன்னு சொல்லிட்டான் என்று அவனுடைய கதையை கூறி முடிக்க சஞ்சுவின் கண்களும் கலங்கி இருந்தது. அந்த தங்கச்சி கண்டிப்பா கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் என்று சஞ்சு கண்ணீருடன் கூறினாள். மீண்டும் உதிக்கும் நிலவு.